உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நம்ம ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். இந்த லுகேரியா என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது வெள்ளைப்போக்கு. தமிழிலே சொல்லுகின்ற பொழுது வெள்ளை ஒழுக்கு என்று சொல்லுவார்கள். பொதுவாக பெண்களை பெரும்பாலும் பாதிக்கின்ற ஒன்றாக இது விளங்குகிறது. இது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் என்கின்ற வகையிலே பூஞ்ச காளான்களினாலே வெகு எளிதாக பற்றக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இது உடல் உறவின் மூலமாகவும் பலர் உபயோகப்படுத்துகின்ற கழிவறையை பயன்படுத்துவதன் மூலமாகவும் தொற்றக்கூடிய ஒன்றாக விஞ்ஞானம் நமக்கு தெரிவிக்கிறது. இந்த லுகேரியா என்கின்ற வெள்ளைப்போக்கை கனச்சூடு என்று கூட சொல்லுவார்கள், வெட்டைச்சூடு என்று கூட மருத்துவ பாஷையிலே சொல்லுவது வழக்கம். உடல் அதிகமான உஷ்ணம் அடையும் பொழுது பிறப்பு உறுப்புகளிலே புண்கள் ஏற்பட்டு அதிலே இருந்து கசிவு ஏற்படுவது. இது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் என்று சொன்னால் கூட ஸ்டாபிலோகாக்கஸ் ஆரியஸ் என்று சொல்லக்கூடிய கிருமிகளினுடைய தாக்கத்தினாலேயும் ஏற்படக்கூடிய ஒன்று. இதற்கு சாதாரணமாக ஏபல் மோஸ்டஸ் எஸ்குலென்டஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுகின்ற லேடிஸ் ஃபிங்கர் என்ற ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற வெண்டைக்காய் ஒரு அற்புதமான நோய் நீக்கியாக விளங்குகிறது. வெண்டைக்காய் ஒரு ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெறுவது மட்டுமல்லாமல் ஒரு கூலண்ட் என்று சொல்லக்கூடிய நிலையிலேயும் அது நமக்கு பயன் தருகிறது. 2 வெண்டைக்காய்களை துண்டுகளாக வெட்டி 1 டம்ளர் நீரில் இட்டு அதை கொதிக்க வைத்து நன்றாக கொதித்தவுடன் ஆற வைத்து வடிகட்டி எடுத்துக்கொண்டு அந்த வழுவழுப்பான திரவத்தை சிறிது சர்க்கரையோ அல்லது தேனோ கலந்து காலை ஒரு முறை மாலை ஒரு முறை என்று 2 வேளை சில நாட்கள் பருகி வருகின்ற நிலையிலே இந்த வெள்ளைப்போக்கு என்பது விட்டு போகும். கருப்பை குற்றங்கள் அத்துணையும் போக்கக்கூடியதாக விளங்கும். இந்த கொனேரியா என்று சொல்லக்கூடிய ஆண்களை பற்றிய பால்வினை ஒழுக்கு வெள்ளைப்போக்கு, அதை கூட நிவர்த்தி செய்யக்கூடிய ஒன்றாக இந்த வெண்டைக்காய் தீநீர் விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, நாம் உணவுக்காக பயன்படுத்துகின்ற ஒன்று சில நேரங்களிலே உணவுக்கு பயன்படுகின்ற இது மருந்தாக பயன்படுகின்ற ஒன்றாக நாம் பார்க்கின்றோம். அது நைஜெல்லா சட்டிவா என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கருஞ்சீரகம், பிளாக் கியூமின் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. இந்த நைஜெல்லா சட்டிவா என்று சொல்லுகின்ற கருஞ்சீரகம் ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி ஹெல்மின்திக் என்கின்ற வகையிலே நோய் நீக்கியாக பயன் தருகிறது. வயிற்று புழு பூச்சிகளை வெளித்தள்ளக்கூடியதாக பயன் தருகிறது. டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீர் பெருக்கியாக இருந்து எடிமா என்று சொல்லக்கூடிய வீக்கங்கள், கணுக்கால்களிலே ஏற்படுகின்ற வீக்கங்கள், மூட்டுகளிலே ஏற்படுகின்ற வீக்கங்கள், கவுட் போன்ற வீக்கம், வலி இவற்றை குறைக்கின்ற ஒன்றாக இந்த கருஞ்சீரகம் நமக்கு உள்ளுக்கு எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது மருந்தாகி பயன் தருகிறது. குருதி ஓட்டத்தை சீர் செய்கிறது, வீக்கத்தை கரைக்கிறது, சிறுநீரை வெளித்தள்ளுகிறது. அதோடு கூட கற்கள், பொதுவாக கால் பிளாடர் ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய பித்தப்பை கற்களாக இருந்தாலும் சரி, சிறுநீரக கற்களாக இருந்தாலும் சரி, அதை நாளடைவில் கரைத்து வெளித்தள்ளுகின்ற ஆன்டி லித்திக் என்கின்ற மருத்துவ குணத்தை கருஞ்சீரகம் பெற்றிருக்கிறது. இரத்த நாளங்களுக்கு பலம் தந்து குருதி ஓட்டத்தை சீர் செய்கிறது.
அதோடு கூட நோய் வாராமல் தடுக்கக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை கருஞ்சீரகம் பெற்றிருப்பதனாலே ஒரு மண்டலம் அரை தேக்கரண்டி அளவு கருஞ்சீரகத்தை நாம் தேனோடு கலந்து சாப்பிடுவது என்பது பல்வேறு நோய்களிலே இருந்து நமக்கு விடுதலை தரக்கூடிய ஒரு எளிய மருத்துவ முறையாகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, சிறுநீரக கோளாறுகள், சிக்கல்கள், சிறுநீர் போவதிலே எரிச்சல், ஹேமச்சூரியா என்று சொல்லக்கூடிய குருதி கலந்த சிறுநீர், இப்படிப்பட்ட நிலையிலே நமக்கு காயாகி மருந்தாகின்ற ஒன்று வெள்ளரிக்காய். இது வரி வெள்ளரிக்காய் என்று சொல்லுவது வழக்கம். குக்கும்பர் என்று நாம் சொல்லுகின்ற வெள்ளரி ஒரு வகையை சார்ந்தது. அதை பிஞ்சாக நாம் பயன்படுத்துவோம். இந்த வெள்ளரிக்காயை முற்றிய நிலையிலே நாம் பயன்படுத்துவோம். இதனுடைய சாறு நாம் பருகுகின்ற பொழுது த ரீஹைட்ரேஷன் என்று சொல்லுகின்ற வகையிலே நமக்கு இழந்த நீரை மீட்டு தந்து ஆரோக்கியத்தை தரக்கூடிய, புத்துணர்ச்சியை தரக்கூடிய ஒரு பானமாக இந்த சாறு நமக்கு விளங்குகிறது. கோடை காலத்திலே அதிகமான வெப்பத்தினாலே நாம் நீர் இழப்புக்கு ஆளாகின்றோம். அப்பொழுது சோர்வு, அசதி, மயக்கம் போன்ற பிரச்சனைகள் வருகின்ற பொழுது எப்படி தர்பூசணி சாறு சாப்பிடுவோமோ, குக்கும்பர் என்று சொல்லக்கூடிய பிஞ்சு கீரை காய்களை நாம் சாப்பிடுவோமோ, அதுபோல இந்த வரி கீரைக்காய் இதை நாம் சாப்பிடுவதனாலே இழந்த நீரை மீட்டு பெறக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது. இந்த பம்ப்கின் சீட்ஸ் என்று சொல்லக்கூடிய பூசணி விதையிலே எப்படி மருத்துவ குணம் பொதிந்திருக்கிறதோ அதுபோல இந்த காயினுடைய விதைகளும் நமக்கு புரத சத்துவத்தை, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் என்று சொல்லக்கூடிய அமில சத்துவத்தை தந்து, இந்த ப்ராஸ்டேட் என்று சொல்லக்கூடிய விந்து கோளத்தினுடைய வீக்கம், அதை பற்றிய அழற்சி, இவற்றை போக்கக்கூடிய ஒரு வித்தாக இது விளங்குகிறது. உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது. சிறுநீரக தாரையிலே இருக்கின்ற சிக்கல்களை போக்குகிறது. அது மட்டுமல்லாமல் விந்து கோளத்துக்கு பலம் தருகிறது. குடல் புண்களை ஆற்றக்கூடியதாக விளங்குகிறது. ஆன்டிஹெல்மின்திக் என்கின்ற வகையிலே இதனுடைய சதை பகுதியும் சரி, விதையும் சரி, வயிற்று பூச்சிகளை வேறு இருக்கக்கூடியதாக திகழ்கிறது. இந்த வரி கீரைக்காய் எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு கீரைக்காய்ன்னு சொல்லக்கூடிய வரி வெள்ளரிக்காயை பயன்படுத்தி நீரிழப்பால் ஏற்படக்கூடிய உடல் சோர்வை உடனடியாக சரி செய்யக்கூடிய ஒரு பானம், ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பிராஸ்டேட் கோல் வீக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பானம், அதே போல யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய தொற்று, சிறுநீர் தாரையில் ஏற்படக்கூடிய தொற்றை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து, சிறுநீர் சரியாக கழியாததுனால அடி வயிற்றில் ஏற்படக்கூடிய அழுத்தம் மற்றும் வலியை போக்கக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கீரைக்காய் அல்லது வரி வெள்ளரிக்காய், வெட்டிவேர் ஊற வைத்த நீர், வெல்லம். நம்ம இந்த வெள்ளரிக்காய் அல்லது வெள்ளரி பழம் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். நார்மலாக வரி வெள்ளரிக்காய் கிடைக்கல, கீரைக்காய் கிடைக்கலன்னா நம்ம நார்மலாக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய வெள்ளரிக்காய் கூட பயன்படுத்தலாம். இந்த வெள்ளரி பழம் நமக்கு பழுத்ததுன்னா அது நல்லா வெடிச்சு வரும், இந்த தோல் தானாக உறிஞ்சி வந்துடும். இந்த பழம் பழுத்து வரும் பொழுது இது காயாக இருக்குது. இந்த காயை நம்ம சமைப்பதற்காகவும் பயன்படுத்தலாம். பச்சடி, கூட்டு போன்ற உணவு வகைகள் சமைப்பதற்காகவும் பயன்படுத்தலாம். அப்படியே பச்சையாக நம்ம மிளகுத்தூள் தூவி சாப்பிடலாம். இது உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக இருக்கும். இந்த தோலை மட்டும் நம்ம சீவிட்டு சிறு துண்டுகளாக கட் பண்ணி இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது. நார்மலாக நம்ம மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய வெள்ளரிக்காயில் ஒரு சிறு கசப்பு இருக்கும். சில காய்களில் பார்த்தோம்னா இந்த மாதிரி நாட்டு வெள்ளரிக்காய் நம்ம சாப்பிடும் பொழுது அதில் கசப்பு இருக்காது, நல்ல வாசனையாக இருக்கும். இது காயாக இருக்கும்போது இப்படி இருக்குது, இது பழுத்ததுன்னா நல்லா மாவு போல் வரும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். அந்த வெள்ளரி பழத்தோட தேனோ அல்லது நாட்டு சர்க்கரையோ சேர்த்து சாப்பிடும்போது
உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய மருந்தா இருக்கும். இதை சிறு துண்டுகளா கட் பண்ணி இந்த விதைகளோடவே அப்படியே சேர்த்துக்கலாம். இதோட நம்ம வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நமக்கு டீஹைட்ரேஷன் ஏற்படும் போது அதிகப்படியான உடல் சோர்வு இருக்கும். சில நேரங்களில் டீஹைட்ரேஷன்னால தலைவலி, மயக்கம் போன்ற பிரச்சனைலாம் கூட ஏற்படும். அப்படி இருந்ததுன்னா நம்ம இந்த ஜூஸ் குடிச்சோம்னா நமக்கு இன்ஸ்டண்டா ரிலீஃப் கிடைக்கும். இந்த வெள்ளரிக்காயும் வெல்லம் மட்டும் சேர்த்து முதல்ல அரைச்சிடலாம். இந்த வெள்ளரிக்காயில பார்த்தோம்னா 90% மேல நமக்கு நீர் சத்து தான் இருக்கு. நம்ம வெட்டிவேர் ஊற வச்ச தண்ணியை இதோட வடிகட்டி சேர்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு முறை இதை அரைச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம ஜூஸ் தயார் பண்ணிட்டு உடல் உஷ்ணம் ஆகும்பொழுது குடிக்கலாம். இந்த வெள்ளரி மற்றும் வெட்டிவேர் தண்ணி இதெல்லாம் சேர்ந்து நல்ல நறுமணமா இருக்கும், வாசனையா இருக்கும் குடிக்கிறதுக்கு. விதைகள் முற்றாததுனால நம்ம வடிகட்டல. விதைகள் முற்றி இருந்ததுன்னா, ஓடு இருந்ததுன்னா நம்ம வடிகட்டிட்டு குடிக்கலாம். வரி வெள்ளரிக்காய், வெல்லம் மற்றும் வெட்டிவேர் ஊற வைத்த நீர் இதை பானமா தயார் பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நீரிழப்பினால ஏற்படக்கூடிய சோர்வை போக்கக்கூடிய மருந்தா செயல்படும். அதே போல சிறுநீர் தாரையில ஏற்படக்கூடிய தொற்று, சிறுநீர் எரிச்சலை போக்கக்கூடிய மருந்தாவும், ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய புரோஸ்டேட் கோல வீக்கத்தை தடுக்கக்கூடிய மருந்தாவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, வெள்ளரிக்காயிலே ஒரு வகையாக கருதப்படுவது வரி வெள்ளரிக்காய். இது அதிகமான நீர் சத்துவத்தை உள்ளடக்கியதாக விளங்குகிறது. இதனுடைய சதை பகுதி நன்கு சுவையான ஒரு காயாக திகழ்கிறது. இது அதிகமான நீர் சத்துவத்தை பெற்றிருப்பது மட்டுமல்லாமல் தாது உப்புக்களை மிகுதியாக உள்ளடக்கி இருக்கிறது. அதனாலே உடனடியாக நமக்கு சோர்வை போக்கக்கூடிய ஒரு பானமாக இதனுடைய சாறு விளங்குகிறது. இந்த வெள்ளரி சாற்றோடு சிறிது வெட்டிவேர் ஊற வைத்த நீர் சேர்த்து, இனிப்பு சேர்த்து இருவேளை பருகுகின்ற பொழுது சிறுநீர் தாரையை பற்றிய சிக்கல்கள், எரிச்சல்கள், சிறுநீரகத்திலே ஏற்படுகின்ற வெள்ளை போக்கு இவற்றை நிறுத்தக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது. அது மட்டுமல்லாமல் மூளை சோர்வு, த சன்ஸ்ட்ரோக் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். வெயில் காலத்திலே அதிகமாக வெயிலிலே பயணிக்கின்ற பொழுது நீர் இழப்புக்கு ஆளாகி மயக்கம் வருகின்ற நேரத்திலே உடனடியாக இந்த கீரைக்காயினுடைய சாறு, தர்பூசணி சாறு அல்லது வெள்ளரி சாறு, ஏதேனும் ஒரு சாறு பருக கொடுக்கும்போது அவர்கள் இழந்த நீரை மீண்டும் உடனடியாக பெறக்கூடிய ஒரு மருத்துவத்தை இந்த வெள்ளரி சாறு நமக்கு தருகிறது. அதனாலே உடல் சோர்வு நீங்கி உடலுக்கு உடனடியாக புத்துணர்வு ஏற்படுகின்ற ஒன்றாக திகழ்கிறது. வயிற்று புண்களை வேறறுக்கக்கூடியதாக விளங்குகிறது. பூசணி வித்து போல இந்த புரோஸ்டேட் கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய விந்து கோளத்தினுடைய வீக்கம், அதனுடைய அழற்சி இவற்றை போக்கக்கூடியதாக திகழ்கிறது. ஆந்த் ஹெல்மிந்திக் என்கின்ற வகையிலே வயிற்று பூச்சிகளை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக இதனுடைய விதைகள் விளங்குகின்றன. இப்படி பல்வேறு நலன்களை கொடுக்கக்கூடிய இந்த வரி வெள்ளரிக்காயை பசுமையாகவோ சமைத்தோ நாம் அடிக்கடி சாப்பிடுவதனாலே உள் உறுப்புகளுக்கு குளிர்ச்சி ஏற்படுகிறது, மனதுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, வரி வெள்ளரிக்காய் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.